மகர்ஷி கொன்று மாமா தலகரி சாப்பிடு மூலகரி சாப்பிடு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உலகத்தில் அவளே பெரிதுமாக இருக்கட்டும் நம்மளை கடைசியா மாலை போட்டா போதும் என்று எல்லா தேவதைகளும் அவரவர் இல்லறமே சென்றார். இந்த கதை இருக்கும் போது மகமாரியம்மன் பிரிய மகர்ஷி கழுத்தில் எடுத்து உடுக்கை குண்டாகவும் பிரிய மகர்ஷி ஜவ்வெடுத்து உடுக்கை ஜவ்வாகவும் பிரிய மகர்ஷி நரம்பெடுத்து உடுக்கை கயிறாகவும் பிரிய மகர்ஷி முதுத்தோல் எடுத்து உடுக்கை கச்சப்பட்டையாகவும் பெருங்குடல் பெருங்குடல் பிடிங்க உடுக்கை குஞ்சமாகவும் குடலையே கட்டி வருகின்றாள். அந்த நேரத்தில் மகமாரியம்மனும் பெரிய மகர்ஷி நாக பிடுங்கி உடுக்கை வீணையாகவே கட்டினாள். அப்பொழுது அந்த மாலையிட வந்தவனை மணி உடுக்கா திட்டம் செய்தாள். மாலையிட வந்தவனை மணி உடுக்கா திட்டம் செய்தாள். முறையிட வந்தவனை முழுக்கா திட்டம் செய்தாள். முறையிட வந்தவனை மாலையிட வந்தவனை கொன்று ஒரு கையிலே உடுக்கையாக பிடித்தால் மகமாரி செத்தும் சாகாம வரப்படைத்தவர் தான் பெரிய மகரிஷி. இப்படியாம் என்று சொல்லி மகரிஷி கொன்று ஒரு கையிலே உடுக்கையாக பிடித்தார். அப்பதான் மகமாரியம்மன் வலையில் போட்டார்கள். மனவலையில் கல்யாணத்தில் பிணக்கோலம் ஆயிடுச்சு, மனக்கோலத்தில் பிணக்கோலம் ஆயிடுச்சுன்னு வலையில கைட்டு தன் வலையில கைட்டு அந்த பெரிய மகரிஷி உடுக்கையிலே போட்டுக் கொண்டார். செத்தும் சாகாம வரப்படுத்தவர் பெரிய மகரிஷி. சிவன் கொடுத்த வாளாய் ஒரு கையிலும் என்னும் யமன் கொடுத்த திருசூல் ஒரு கையிலும் பிரம்மதேவன் கொடுத்த முத்துக்குட ஒரு கையிலும் தன்னுடைய கணவனை மாலையிட வந்தவனை கொன்று ஒரு கையிலே உடுக்கையாக பிடித்துக் கொண்டார். மகமாரியம்மன் கன்னிகா பரமேஸ்வரியாக அவ்விடத்தில் வந்து வருகின்றார். அப்ப ஊர் மக்கள் எல்லாம் மகமாரியம்மனை பார்த்து அடியே எட்டுது சமயம் கல்யாணத்துக்கு போனிய மகமாரி கல்யாணத்துக்கு நான் போலடி. ஐயோ ஐயோ கல்யாணம் முடிஞ்சா? கல்யாணம் முடிஞ்சிச்சா? அண்ணாச்சி பணம் கொடுத்தாங்களா? அடியே மகமாரி கல்யாணத்துல போகும்போது இந்த மணவர்களை கொண்டு கணவனை மணவன் உட்கார்ந்து கணவனை கொன்று அகங்காரமாக எழுது நின்று இவளை பிள்ளை இல்லா அம்மனை பாவி என்று குழந்தை இல்லா அம்மனை பாவி என்று அம்மனை சருட்டார். பிள்ளை இல்லாத பாவி கொல்லி கண்ணி கொடி நீடி ஆளண்டா அன்பாவி துரோகி என்று மகமாரி அம்மனை இவ்வாகவே பேசுகிறார் மக்கள். வருடி என்று பேர் கொடுக்கிறார்கள் மகமாரி. அப்போ மகமாரி மனம் தாங்காமல் ஆண்டவா ஊர் மக்களுக்கெல்லாம் நான் அமர்ந்து நல்வினை தீவனை சொல்கிறேன். நாடி வரும் பக்தருக்கு நல்ல வரம் தருகிறேன். சொல்லும் ஐயா
என்ன பார்வதி சுவாமி என்ன கேட்ட? நீங்க பரியாவது வந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்ட சுவாமி. பெண்ணே சுவாமி படி அளந்தனா என்னன்னு தெரியணும். ஆமா என்னைக்கெல்லாம் சந்தேகம் நினைக்கிறது சுவாமி. நீங்க பரியாந்தது உண்மையா பொய்யான்று நான் ஒரு சோதனை பண்ணி வச்சிருக்கேன் சுவாமி. பெண்ணே ஒரு குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம் வரலாம், போண்டாடி புருஷன் கொள்ள. ஆமா எவ்வளவு கஷ்டம் வரலாம், நல்ல கஷ்டம் வரலாம். ஆமா நான் சந்தேகம் மட்டும் வரக்கூடாது. ஆமா இப்ப நான் படி அளந்தனா இல்லைன்னு தெரியணும். ஆமா அதானே. ஆமா நீ என்ன வச்சிருக்க? ஒரு சிம்மல் எடுத்து சித்திரம்பை பிடித்து வைத்திருக்கேன். ஒரு சித்திரம்பை பிடித்து சிம்மல் அடிச்சு வச்சிருக்கேன். ஆமா அந்த சித்திரம்பை நான் படி அளந்தனா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா ஜமீன் வேண்டாம், சாட்சி வேண்டாம். நான் சிம்மலை திறக்கிறேன். ஆமா நீயே பார். சிம்மலை திறந்து விடுத்தேன், சித்திரம்பை நையப்படுத்தி இழுக்கையிலே சிம்மலை திறந்து வைத்தேன், சித்திரம்பை நையப்படுத்தி இழுக்கையிலே விமலி என்ன சொல்லிக்க வீரமுண்டோ அதிகாரம் உண்டோ, விமலி என்ன சொல்லிக்க வீரமுண்டோ அதிகாரம் உண்டோ. என்னை சுவாமி சிம்மலை திறந்துட்டேன். ஆமா அந்த சித்திரம சிம்மல் என்ன பண்ணுது பாரு. அந்த சித்திரமானது பட்டது அது ஒரு நொய்யை தவி கொண்டு மேலே இறங்குவதும் கீழே இறங்குவதும் கஷ்டப்பட்டு சுவாமி. ஒரு நொய்யை பிடிச்சிட்டு ஏறுவது இறங்குவதா இருக்குது. ஆமா நீ எடுத்து வந்துட்டியா? ஆமா சாமி. தவறு செய்த என்ன பண்ணணும்? அடி வாங்கணும். விமலி சடலுக்கு அடிக்க விமலி என சொதிக்க எனக்கு வீரமுண்டோ அதிகாரம் உண்டோ, விமலி என சொதிக்க வீரமுண்டோ அதிகாரம் உண்டோ. சண்டாளி சண்டாளி உன்னை சக்தி என்று நான் நினைத்தேன், சங்கரம் நீயோ சோதனம் செய்தாய். சக்தி என்று நான் நினைத்தேன், இந்த சங்கரம் சோதனை செய்தாய். உன்னை சக்தி என்று நான் நினைத்தேன். உன்னை சக்தி என்று நான் நினைத்தேன். ஆமா நான் இறங்கி வாடா. உமா மகேஸ்வரி அழகான ஒரு நந்தவனத்தை உற்பத்தி செய்து அன்புடனேயே வருகின்றார். ஆண்டவனாகிய பரமக்கடலில் பாதத்தில் மலர் படைத்து பாதத்தில் போட்டு அவ்விடத்திலே வணங்கி வருகிறார். கொண்டு வா கொண்டு வாடி கோபாலனி, கொண்டு வா கொண்டு வாடி, கொண்டு வா கொண்டு வாடி கோபாலை கண்ணனை, கொண்டு வா கொண்டு வாடி, கொண்டு வாடி கோபாலனை ரெண்டு கையா தாளம் போட்டு, கொண்டு வாடி கோபாலனை ரெண்டு கையா தாளம் போட, கொண்டு வாடி கோபாலனை ரெண்டு கையா தாளம் போட்டு, கொண்டு வாடி கோபாலனை ரெண்டு கையா தாளம் போட. ஆத்து வாழலின் மேலே கோபால கண்ணன் நன்றி விளையாடுவான். ஆத்து வாழலின் மேலே கோபால கண்ணன் நன்றி விளையாடுறான். அள்ளி விளையாடுறாண்டி ஆனந்த கூத்தாடுறாண்டி, அள்ளி விளையாடுறாண்டி ஆனந்த கூடாடுறாண்டி, அள்ளி விளையாடுறாண்டி ஆனந்த கூத்தாடுறாண்டி, அள்ளி விளையாடுறாண்டி ஆனந்த கூடாடுறாண்டி. செய்ய போறோம் கோபால கண்ணன் இந்த தப்பு செய்யுவாண்டி, எல்லாரி செய்ய போறோம் கோபால கண்ணை இதுவரை பார்க்க போறான். அவ இணைய பாரு, அவ சடைய பாரு, அவ இணைய பாரு, அவ பூவ பாரு, அவ புட்ட பாரு. உன்னை மரத்தின் மேலே கோபால கண்ணன் புல்லாங்குழல் ஊதுவாண்டி, உன்னை மரத்தின் மேலே கோபால கண்ணன் புல்லாங்குழல் ஊதுவாண்டி, புல்லாங்குழல் ஊதுவாண்டி தங்கச்சாடை காட்டுவாண்டி, புல்லாங்குழல் ஊதுவாண்டி தங்கச்சாடை காட்டுவாண்டி, புல்லாங்குழல் ஊதுவாண்டி தங்கச்சாடை காட்டுவாண்டி, புல்லாங்குழல் ஊதுவாண்டி தங்கச்சாடை காட்டுவாண்டி. செய்ய போறோம் கோபால கண்ணன் இந்த தப்பு செய்யுவாண்டி, என்ன செய்ய போறோம் கோபால கண்ணை இவருக்கு மக போறோம். கோபால கண்ணன் பாடு பாடுவாண்டி, குண்டு மலையின் மீது கோபால கண்ணன் குருபாடனை குரானே, குண்டு மலையின் மீது கோபால கண்ணன் குருபாட
நீ நடிக்கும் எந்தாய பாலக்கு தாயம்மா எதி குலசிங்கமே தாயம்மா இறந்தவர்கால் ஈசனோடு நீ நடித்தாய் எந்தாய பராசக்தி தாயம்மா எந்தி வரும் சிங்கன் மீது அம்மா வாயம்மா வாயாடி பெருளைக்கு அது குலத்திரனுக்கு ஆயிரத்து மன்னம் புகழ் பேசுவே ஆயிரத்து தங்கள் வாயாடி பெருவனுக்கு வந்து புறத்திறனுக்கு ஆயிரத்து தண்டன் புகழ் பேசுதே ஆலயத்தில் தங்கள் ஒலி கூட்டுதே கூட்டுதே அவன் நடைய பாரு அவன் எடைய பாரு அவன் சடைய பாரு அவன் பூவ பாரு ஓடக்கர மண்ணெடுத்து ஒவ்வொருவ செஞ்சு வச்சேன் முறையெல்லாம் சுத்தி வந்து உன்முகத்தை பார்க்க வந்தேன் அம்மாவே ஐயே அந்த மாதிரி அம்மாவே ஓடக்கர மண்ணெடுத்து ஒன்னொருவ செய்து வைத்தேன் ஊரையெல்லாம் சுற்றி வந்து உன் முகத்தை பார்க்க வந்தேன் அம்மாவே முத்துமாரி அம்மாவே அம்மாவே முத்துமாரி அம்மாவே அம்மா உனக்கு மலரா ஒரு மலர் எடுத்து உன் மலர் அடிக்க அடியே பூஜை மலரா தாயே ஒரு மலரா மலர் எடுத்து உன் பாதத்திலே பூஜையிட்டு மலராக சின்ன சின்ன மலராக மாறக்கூடாதா எங்கள் அம்மாவே உன் மலர் அடியில் சேரக்கூடாதா நான் மலராக மாறக்கூடாதா அம்மாவே மலரடி சேரக்கூடாதா அவள் கல்லோ இதை கஞ்சிலையோ இந்த கலியுகத்தில் வந்து தெய்வமானா ஒரு கல்லோ கச்சிலையோ இந்த கலியுகத்தில் தெய்வமானா கல்லாக சின்ன கல்லாக மண்ண கல்லாக மாறக்கூடாதா எங்கள் அம்மாவே உன் கருவறையில் சேரக்கூடாதா கல்லாக மாறக்கூடாதா மாவே உன் கருவறையில் சேரக்கூடாதா இந்த பகல் முழுவதும் பாடும் இந்த பாட்டு அந்த பகல் முழுவதும்
வரவேற்றேன். பாட்டை கேட்டு ஓடி வந்தாயோ எங்கள் அம்மாவே இந்த பாலகனை காக்க வந்தாயோ என் பாட்டை கேட்டு ஓடி வந்தாயோ அம்மாவே இந்த பாலகனை காட்ட வந்தாயா. உனக்கர மண்ணெடுத்து முன்னூறுவன் செய்து வைத்தேன். ஊரையெல்லாம் சுற்றி வந்து உன் முகத்தை பார்க்க வந்தேன் அம்மாவே. 200 அம்மாவே அம்மாவே வாக்கியம் அம்மாவே. உலகர மண்ணெடுத்து ஒன்னொரு வசதி வச்ச உரையெல்லாம் சுத்தி வந்து உன் புகழ் பாட வந்து அம்மாவே 200 அம்மாவே எங்கள் அம்மாவே 200 தாயே. அப்பொழுது சிறுவருமான வந்து நின்றார். ஆமா சுவாமி, இதோ நீங்க தெரிவித்த பிரகாரம் அழகான நந்தவனத்தை உற்பத்தி செய்து விட்டீர். ஆமா இதோ பாருங்கள், உங்களுடைய பாதத்தில் ஜலத்தை ஊற்றி பலவிதமான மலர் தூவி ஆமா அனைத்து வணக்கம் செய்கிறேன். பெண்ணே பார்வதி, சுவாமி உன் சாபம் நீங்கி விட்டது. ஆமா வா நம்ம போகலாம். பெண்ணால் பிறந்து விட்டால் போதாது, போதாது ஆனா பிறந்த அறிவு இருக்கணும், பொண்ணா பிறந்தா புத்தி இருக்கணும். ஆமா மண்ணத்தினால மறக்க தெரியணும், திட்டத்தினால் திட்ட தெரியும். ஆமா அதனால உன் சாபம் நீங்கி விட்டது. ஆமா வா போகலாம். சுவாமி எங்கே செல்வது? நம்ம குடும்பத்தில் கொஞ்சம் புருஷமானடி கொள்ள மட்டும் ஆமா சந்தேகம் மட்டும் வரக்கூடாது. ஆமா எங்கே செல்வது? வா இல்லறம் செல்லலாம். அழகான ஒரு நந்தவனம் உண்டு செய்து அழகான நந்தவனத்தை உறுப்பு செய்து இந்த நந்தவனத்துல யாரும் மலர் பறிக்காம இருக்கணும் என்றால் இந்த நந்தவனத்துக்கு காவல் வேண்டும் சுவாமி. சுவாமி நந்தவனத்து காவல் வேணுமா? ஏண்டி ஓ நந்தவனத்துல யாரும் மலர் பறிச்சு போடுன்னு சொல்றேன். ஆமா அதானே? ஆமா சார் நம்ம மட்டும் காவல் காலம் அல்ல. யார் சுவாமி? கணபதியை காவல் வைப்போம். ஆமா அழகி அரசே. கணபதியை காவல் வைப்போம். ஆமா கழகி பெண்ணரசே. நம்ம கம்பதி காவல் வச்சிருக்கேன் நந்தவனத்துல. சுவாமி கணபதி காவல் வைத்தா ஈரக்கல்லன் வந்தான் என்றா எழுந்து ஓட மாட்டாரையா. ஈனக்கண்ணன் வந்தான் என்று விட மாட்டான். ஆமா சரி, நம்ம முருகன் காவல் வச்சிருமே. ஐயா அந்த முருகபெருமான் யாரோ பெண்கள் தலையில பூ இல்லாம போனா அவங்க பூவை பிரிச்சு இந்த பூ வச்சுட்டு போன சொல்லுவான். அதனால வேணாம் முருகன் காவல் வேணாம். பூத்திக்கல்ல ஐயனார காவல் வச்சிருமே. அவன் தாசிக்கெல்லாம் தோழன். வீரபத்திரன காவல் வச்சிருமே. அவன் ஊர் சண்டை உப்பு இல்லாம ஆண்டு வருவான். உள்ளவர் நான் உரைத்தேன் காவலுக்கு, நீ ஒருவரும் காவலுக்கு வேண்டாம் என்றாய். இப்போ மனதில் என்ன இருக்கிறது? ஆமா என்னன்னு சொல்லு. யார காவல் வைக்கிறான் நீ சொல்லுங்க. சுவாமி என் மனசுல இருக்கிறத சொல்லணுமா? உன் மனசுல என்ன இருக்கு சொல்லுடி. சுவாமி சுவாமி, நீங்களும் நீயும் நானும் நீயும் நீயும் நானும் 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 அடியை என்னடி நீ நானும் நீ நானும் சொல்ற? நானும் நானும் நீனும் நீயும் சுவாமி சுவாமி நீங்களும் அடியை நீங்களும் இவ்வளவு நேரம் சொல்றனே, நீயும் நானும் தூக்கடி 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 நீங்க நானும் சொல்றிய. சுவாமி இந்த நந்தவனத்துல நீங்களும் நானும் நானும் கூடி சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் சுவாமி. சிவசிவா 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 சிவசிவா. ஏன் சாமி சே, 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 சே. என் பண்டம் இல்லையா சாமி? ஏன் வண்டியில் ஆயில் இல்லையா? அடியே ஆமா என்ன தவறாக வார்த்தைகள். சிவசிவா சிவசிவா. ஏன் சாமி? பெண்ணே பார்வதி, சுவாமி நீ நானும் நந்தவனத்தில் கூடி ஒரு குழந்தை பெற்பதா? ஆமா முடியாத காரியம் பேச வேண்டாம். ஏன் பெண்ணே பார்வதி, சுவாமி? உனக்கு எனக்கு குழந்தை வந்திருக்கிறதா? இல்லை சுவாமி. பிறந்தது கிடையாது. ஆமா இந்த சிவனுக்கு பேர் என்ன தெரியுமா? சிவனுக்கு பெயரும் மலடன். மலரன் பார்வதி உனக்கு பேரு மலடி. மலரி. உனக்கு எனக்கு குழந்தை பிறந்தது கிடையாது. ஆமா உன்னுடைய அவசரத்தால் பிறந்தான் விநாயகன், விநாயகர். வெண்ணத்தால் பிறந்தான் விநாயகன். ஆமா இந்த சிவனுடைய நெற்றிக்கல் பிறந்தான் வேல்முருகன். வேல்முருகன். சிவனுக்கும் அரிக்கும் கையில் பிறந்தான் ஐயனார். ஐயனார். வேர்விலை பிறந்தான் வீரபத்திரன். வீரபத்திரன். இதெல்லாம் ரிஷி பண்டத்தால் பிறந்தவர்கள். ஆமா உன் யோனி வையாக யாரும் பிறந்த கிடையாது. ஆமா. அதனால நடக்காத காரியம் பேசாத நம்ம இல்லறம் போகலாம். அதெல்லாம் முடியாது. இப்ப நீங்களும் நானும் நந்தவனத்துல கூடி சேரும். வேண்டாம் பெண்ணே. சிவசிவா சிவசிவா. தவறான வார்த்தை பேசாதே சாமி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீங்கள் நானும் கூடி சேரும். என்ன சொல்றீங்க? முடியுமா முடியாதா? வேண்டாம். 1 2 கைங்க. வேண்டாம் பெண்ணே. அதெல்லாம் முடியாது. சிவசிவா சிவசிவா. என்ன இது கதை? ஏன் சாமி? என்ன ஒரு காரியம் அது? சொல்ல வேண்டிய வார்த்தையாது. ஏன் சொல்ல வேண்டிய வார்த்தையாது. ஏன்? நான் என்ன கேட்கிறேன்? நான் யார்? சாமி. சாமி. பெண்ணே வேண்டாம் பெண்ணே, நான் சொல்வதை கேளு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நந்தவனத்துல
நீங்கள் நானும் கூடி சேரணும். என்ன சாமி சொல்றீங்க? விதி யாரை விட்டது? யாரை விட்டது? யாரை விட்டதுகான் விதி வசம் எவரை விட்டதுகான்? இங்கே யாரை விட்டதுகான் விதி வசம் எவரை விட்டதுகான்? இந்த நந்தவனத்தை இருவரும் கூடுவது யாரு விட்டது? ஆமா. இப்ப நந்தவனம் கூடணும். ஆமா சாமி. நந்தவனத்தில் கூடாம வளைங்க. இருவரும் கூடலாம் என்று சிவனும் பார்வதி கூடி வீலை ஆடுகிறார். உலகத்தில் கிருத்தியுடனும் மானே நல்ல கலையானை போல் மறந்து வீலை ஆடுகிறாள். ஏன் கல்பனை? சிவனும் பார்வதி நந்தவனத்திலே கூடுகிறார்கள். நந்தவனத்தில் கூடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் சொல்லும் 33 தேவரும் கைலாயம் சென்று சிவனும் பார்வதி பார்க்கலான்னு கைலாயத்தை பார்த்தார்கள். கைலாயத்தில் சிவனும் பார்வதி கிடையாது. அப்பொழுது அம்பவனம் சென்றிருக்கார்கள். வாங்க போகலாம் என்று அம்பவனமே வருகிறார்கள். அம்பவனம் வரும்போது சிவனும் பார்வதியும் அவ்விடத்தில் குடிக்கொண்டிருக்கிற இடத்தில் பெண்ணே பார்வதி எழுந்திரு, தேவரெல்லாம் வந்துட்டார்கள். ஆராய்ச்சி மணி அடித்தவுடனே தேவரெல்லாம் வந்து விட்டார், எழுந்திரு என்று சொல்ல சிவபெருமான் கோபப்பட்டு எழுந்த உடனே சிவனுக்கு வெறிய வழி வந்தது. அந்த வெறியத்தை நந்தவனத்தில் மல்லிகை புஷ்பத்தில் வைத்தார். அப்ப பார்வதி கோபப்பட்டு கன்னியாய் பாலாக எடுத்து பூமியில் திடீர் திடீர்ந்து உதைத்து நடந்தாள். வேகமா நானே வீட்டுக்கார இப்பதான் கூடணும் எல்லாம் தேவர் வந்துட்டாரு சொல்லி வேகமா பூமியை உதைச்சு நடக்க அவ காலில் தண்டை கொலுசானது. 7 முத்து மாணிக்க முத்து சிதறி 7 கன்னியா அவதரித்தாள். 7 கன்னியாரே ஆமா 7 கன்னியாக அன்புடனே அவதரித்தாள். 7 கன்னியாக ஆமா அன்புடனே அவதரித்தாள். 7 கன்னியாக 7 முத்து சிதறி 7 கன்னியாகவே அவதரித்தாள். பெண்ணே பார்வதி சண்டாளி, நீ ஒருத்த கோபப்பட்டு உன் தந்தை கொலுசு 7 முத்து சிதறி 7 கன்னியா அவதரித்திருக்காங்க. ஆமா, அவங்க 7 பேரும் கோபப்பட்டா என்ன நடக்கும்? எத்தனை பேருக்கு புத்தி ஆக்குவாங்க? ஆமா, பெண்ணால் பிறந்து விட்டால் போதாது. ஆமா, பூமியை பார்த்தவன் நம்ம பொறுமையாக நடக்கணும். ஆமா, பூமியை பார்த்தவண்ணமாக பொறுமையாக நடக்க வேண்டும், பொறுமையாக நடக்கணும். ஆமா, நீ ஒருத்த கோபப்பட்டு 7 10 புத்தி ஆக்கியிருக்க. ஆமா, அவ 7 பேரும் கோபப்பட்டா என்ன நடக்கும்? சுவாமி தெரியாமல் சொல்லிவிட்டு மன்னித்துக் கொள்ளுங்கள். இதுவா போகலாம். கன்னிகளே எழுந்திருங்க. கன்னிகளே நீங்க அக்காலும் தங்கையாரும் 5